இங்க ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஹீரோயினோட அப்பா கிட்ட அவங்களோட லவ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்றியே நீ அதே மாதிரி தானு கேக்குறாரு. ஆனா இவன் நானும் உங்க பொண்ணை லவ் பண்ண அப்புறம் தான் உங்க பொண்ணோட ஃபீலிங் அதோட சீரியஸ்னஸும் புரிஞ்சு நானே விலகி ஃப்ரெண்டாவே இருக்குன்னு சொல்றான். ஆனா இவர் உன்ன மாதிரி நான் ஃப்ரீயா விட முடியாது, என்னோட பொண்ணை எப்படியாச்சும் மாத்தி காமிப்பேன்னு சொல்றாரு. பட் இவன் உங்களால முடியாதுன்னு சொல்றான். அப்படி நான் மாத்திட்டேன் என்னோட பேச்ச நீ கேப்பேன்னு கேக்குறாரு. இவனும் ஓகே சொல்றான். அப்ப நீ என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. தென் ஒய்ஃப் கிட்ட சொல்லி அந்த பையனையும் கூட்டிட்டு மேல போய் அவங்களுக்கு புரிய வைக்கலாம்னு பாக்குறாரு. ஆனா அவங்க எவ்வளவு சொல்லியுமே அவங்க லவ்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் 1 இயருக்கு நீங்க பிரிஞ்சு இருக்கணும். அதே 1 இயருக்கு அப்புறமும் இருந்தா உங்களோட லவ் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படி இல்லனா நீ இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா. அது கேட்டதுமே ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு நம்ம லவ் மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்மளால முடியும்னு சொல்றா. ஆனா இந்த பொண்ணு நான் உங்களை நம்ப மாட்டேன்னு சொல்றா. அது கேட்டதுமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இந்த சொசைட்டி தான் எங்களை வெறுக்குதுன்னு பார்த்தா இந்த வீட்லயும் வெறுக்கிறீங்கன்னு சொல்லி இவங்க 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அப்ப இந்த பொண்ணோட அப்பாவும் நீ பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இருந்தாலும் நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப இவங்க அம்மா ஒரே ஒரு நாள் மட்டும் என் கூட இருந்துட்டு போன்னு சொல்றாங்க. ஆனா நந்தினி உங்க பொண்ணு உங்க கூடவே வச்சுக்கோங்க, எப்ப விருப்பம் தோணுதோ அப்ப மட்டும் நீங்க அனுப்புனா போதும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் வருஷத்துல இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க.